மாற்றங்கள் ஏற்படும்போது மாறிவிடும் அன்பு உண்மையான அன்பல்ல. இந்த வரி நல்லா இருக்குல்ல? இந்த வரி யார் சொன்னது அப்படின்னா, ஷேக்ஸ்பியர் வந்து திருமணத்தை பற்றிய ஒரு பாடல்ல இந்த வரி சொல்றாரு. ஏன்னா திருமண வாழ்க்கையில ஒரு ஆணும் பெண் நீண்ட காலம் நெருங்கி வாழப் போறாங்க. இளமையில திருமணம் முடிஞ்சாலும் அவங்க தன்னுடைய முதுமை வரைக்கும் அவங்க இணைந்து வாழப் போறாங்க. அது ஆணுக்கும் சரி, பெண்ணுக்கும் சரி உடல் அளவிலும், மனதளவிலும் நிறைய மாற்றங்கள வந்து சந்திக்க போறாங்க. அந்த எந்த சூழ்நிலையிலும் அந்த அன்பு மாறாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த அழகான இந்த ஷேக்ஸ்பியர் வரிகள். மாற்றங்கள் ஏற்படும்போது மாறிவிடும் அன்பு உண்மையான அன்பல்ல அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு இந்த வீடியோவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருமணம், ஆண் பெண் உறவுகள், நவீன காலகட்டத்தில ஆண் பெண் உறவுகள், அதாவது கணவன் மனைவி உள்ள சிக்கல்கள் எந்த மாரி சிக்கல்கள் வருது? அதற்கு எளிமையான தீர்வுகள் என்ன? இப்ப இருக்கக்கூடிய இளம் வயது ஆண்கள், பெண்கள் வந்து திருமணம் செய்வதற்கே பயந்துக்கிறாங்க. திருமணம் செய்வதற்கே ஒரு தயக்கம் காட்டுறாங்க. ஸோ இது எதனால வருது? அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இப்போ ஒண்ணு பரவலா காணப்படுது. என்ன அப்படின்னா, என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிள். இப்ப வந்து இந்த என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, திருமணம் செய்ய தேவையில்லையாமா? திருமணம் தேவையில்ல. ஃபேமிலிய ரன் பண்ண தேவையில்ல. குடும்பங்கிற அமைப்பு தேவையில்ல. குழந்தைகளே இல்ல. அதாவது குடும்பம் இல்ல அப்படின்னா குழந்தைகள் தேவையில்லைல்ல. ஏன்னா குழந்தைய வந்து அவன் சுமையா, ரொம்ப பாரமா கருதுறான். ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து செல்வமா கருதிட்டு இருந்தாங்க. நம்முடைய முன்னோர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து செல்வம், ஒரு சொத்து. குழந்தை இல்லாதத வந்து பெரிய ஒரு பாரமா நினைச்சிட்டு இருந்தாங்க. குழந்தைகள் வந்து ஒரு சொத்தா கருதிட்டு இருந்தாங்க. இப்ப காலம் வந்து மாறிடுச்சு. காலம் எப்படி இருக்கு அப்படின்னா, என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற மாரி. திருமணம் தேவையில்ல, குழந்தைகள் தேவையில்ல, குடும்பங்கிற அமைப்பு தேவையில்ல. நீங்க மன இச்சைய பின்பற்றி போங்க. ஸோ மன இச்சைய நோக்கி நகர்ந்து போங்க அப்படின்னு ஒரு நவீன உலகம் மனிதர்கள வந்து தள்ளுது. இது நான் ஏற்கனவே நெறைய வீடியோல சொல்லியிருப்பேன். மன இச்சைய பின்பற்றுதல் அப்படிங்கிறது ஒரு நோய் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது மனித குலத்தை அழிக்கக்கூடிய ஒரு நோய் அது. ஏன்னா, இந்த மனித இனம் அப்படிங்கிறது தன் இனப்பெருக்கத்தின் மூலமா மட்டும் தான் தன்னை பாதுகாத்துக்க முடியும். மனித இனம் மட்டும் இல்ல. உலகத்துல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அனைத்து உயிரினங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும், அது தன்னை இனப்பெருக்கத்துக்காக தான் தன் வாழ்நாளை நோக்கி நகர்த்திட்டு இருக்கு. நம்ம வீட்டு முன்னால அ மேல கூரையில வந்து பார்த்தீங்கன்னா, குருவி வந்து நெறைய புற்கள கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து சேகரிச்சு கூடு கட்டுது. கூடு கட்டி குஞ்சு பொரிச்சு அத ஒரு சின்ன அந்த குட்டி பறவைய வந்து பறக்கிற வரைக்கும் அத பாதுகாக்குது. அந்த பறவைக்கு கூட தன் இனத்த பாதுகாக்கணும். தன் இனத்த வந்து தன் தான் மரணிக்கும்போது தன்னுடைய வாரிசை, தன்னுடைய தலைமுறையை விட்டுட்டு போகணும்னு சொல்லி ஒரு அறிவு இருக்கு. நம்மள மனிதர்களுக்கும் முந்தைய காலத்துல அது ஒரு காலம், அந்த காலத்துலலாம் இருந்துச்சு. மனிதர்களுக்கும் இருந்துச்சு. இப்ப மனிதன் எதை நோக்கி நகர்றான் அப்படின்னா, என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறத நோக்கி நகர்ந்துட்டு வரான். அ பிளேட்டோ, பழைய தத்துவ அறிஞர் பிளேட்டோ சொல்லியிருப்பாரு, நல்ல அரசு அப்படிங்கிறது வந்து திருமணங்களை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும் அப்படிம்பாரு. எதனால அப்படின்னா, திருமணங்களை ஒழுங்குபடுத்துவதன் மூலமா தான் நல்ல மனிதர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லி, அந்த பிளேட்டோ எழுதிய அந்த ஃபெமிலியரான புத்தகம் ரிபப்ளிக், குடியரசு அப்படிங்கிற புத்தகத்துல வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த திருமணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது உடைஞ்சிட்டு வருது. முதல்ல வந்து கள்ள உறவுன்னு ஒண்ணு இருந்துச்சு. அ இன்னைக்கு இந்த கள்ள உறவு, கள்ள காதல் அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் தாண்டிய உறவு. ஸோ இந்த திருமணம் தாண்டிய உறவு அப்படிங்கிறது ஊடகங்கள் எப்போ அந்த நேம் வச்சு அழைச்சாங்களோ, அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு அங்கீகாரம் குடுத்த மாரி ஆயிப்போச்சு. இப்ப அந்த அதாவது திருமணம் தாண்டிய உறவு அப்படிங்கிறதையும் தாண்டி, இப்ப திருமணமே தேவையில்ல அப்படிங்கிற காலகட்டத்தில நம்ம வந்து மனிதன் வந்து இப்ப இருக்கிறான். இது சரியா? இது வந்து சரியா? தவறான்னு பார்த்தா, மனிதன் தன் சந்ததிய வந்து விட்டுட்டு போகணும். அப்பதான் வந்து மனிதன் வந்து இதான் இயற்கையுடைய விதி. தன் சந்ததியவே அவன் வெறுக்க ஆரம்பிக்கிறான் அப்படின்னா, அந்த மனித இனம் வந்து தன் அழிவை நோக்கி தான் நகரும். ஸோ எல்லா உயிரினங்களும் பாருங்க,
2 2 தான் படைக்கப்பட்டிருக்கு. ஜோடி ஜோடியாக தான் படைக்கப்பட்டிருக்கு. சாதாரண புழுக்கள் இருந்து, பூச்சிகள் இருந்து, பறவைகள் இருந்து, விலங்குகள் இருந்து, ஏன் தாவரங்கள், மரம், செடி, கொடி கூட ஆண் தாவரம், பெண் தாவரம்னு படைக்கப்பட்டிருக்கு. அப்போ மனிதனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆண், பெண் 2ம் அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. இப்போ மனிதன் முதலில் ஆண், பெண் இருவரும் ஒரே உடலாக தான் இருந்தாங்க. அப்படி தான் படைக்கப்பட்டது. பின்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஆண் தனியாகவும் பெண் தனியாகவும் பிரிக்கப்பட்டது. ஸோ அந்த இதற்கு முந்தைய முதலில் ஒரே உடலாக படைக்கப்பட்ட அந்த காரணத்தினால தான் ஆண் பெண்ணை தேடுவதும் பெண் ஆணை தேடுவதும் தேடி தன்னை முழுமை அடைஞ்சிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதாவது மனிதன் முழுமை அடைவதே எப்போ அப்படின்னா அந்த திருமணம் அப்படிங்கிற உறவு, தன் குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு, தன் குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் அப்படிங்கிற அந்த அமைப்பு மூலயமா, அந்த நிகழ்வு மூலயமா தான் மனிதன் வந்து முழுமை அடையலாம். இது மனிதன் வந்து தனித்து வந்து இயங்க முடியாது. சீன தத்துவத்தில் சொல்லுவாங்க இன் யாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இரட்டை தத்துவம்னு சொல்லுவாங்க. இது இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து மற்றொன்றை பூர்ணமாக்குது. அப்படிதான் வந்து இந்த உலகம் வந்து படைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே 2 2 இருக்கும். வானம், பூமி, மேடு, பள்ளம், நீர், நெருப்பு, சூரியன், சந்திரன். இதே போல தான் ஆண், பெண். ஸோ ஆண் முழுமை அடைவதும் ஆண் பூர்ணமாவதும் பெண்ணால் தான், பெண் முழுமை அடைவதும் பெண் தன்மை பூர்ணமாவதும் ஆணால் தான். ஸோ இதுதான் இயற்கையுடைய படைப்பு. ஸோ அறிவு அப்படிங்கிறது இயற்கையின் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறது. இதுதான் அறிவு. ஸோ இயற்கையின் யதார்த்தத்தை விட்டுட்டு குழந்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு சமுதாயமாகவோ, குழந்தை பெற்றுக்கொள்வதே ஒரு அருவருப்பாகவோ, அது ஒரு சுமையாக, குழந்தை வளர்ப்பை வந்து ஒரு பாரமாக கருதும் நவீன மனித இனம் எப்படி போகும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியல. அது ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வாக தான் வரும் பிற்காலத்தில். ஏன்னா தன்னை அறிவு இல்லாத சமூகம் அழிந்து போகும். இது வந்து மாடர்ன் ஒரு நவீன தத்துவஞானி நீட்ஸே சொன்னது தான். அறிவு இல்லாது, வலிமை இல்லாது எல்லாமே அழிஞ்சு போகும். இப்போ இயற்கையின் விதிப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கையின் விதியை வந்து ஆண் பெண் இணைந்து வாழணும், அது குடும்பமாக வாழணும், அதுக்கு ஒரு குழந்தைகள் வரணும், தன் இனத்தை வந்து தக்க வச்சுக்கணும். அப்போ ஒரு மனிதன் வந்து தனித்து வாழ்வதற்கு தகுதியே இல்லாதவன். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து இளம் வயது ஆண்கள் பெண்கள் திருமணத்துக்கு தயாராகவே இல்லை. அவங்க ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டு. இது வந்து நவீன மனிதன் வந்து செல்ஃபோனோட தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோட சக மனுஷனோட பேசுறதில்லை. அப்போ இந்த இளம் வயது ஆண்கள் பெண்களுக்கு என்ன தொந்தரவு வருது அப்படின்னா, அது தொடர்பு, அதாவது கம்யூனிகேஷன் சொல்லுவாங்களே, ஒரு மனிதனோட எப்படி தொடர்பு கொள்றதுன்னு தெரியல. அது குறிப்பாக வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டால் தன்னுடைய துணை, தன் பார்ட்னர்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிற அறிவு கிடையாது. அதை நினச்சி ரொம்ப பயப்படுறாங்க. அது எப்படி அதை ரூலாக நம்மகிட்ட பிஹேவ் பண்ணால் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, திருமணமே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ திருமணம் வேண்டாம்னா அடுத்தது என்ன ஆகிடுது, நீங்கள் நேச்சுரல் ரூல், இயற்கை விதியை வந்து மீறுறோம், மன இச்சையை பின்பற்றி போகிறோம். நான் ஏற்கனவே நிறைய பழைய வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், மன இச்சையை பின்பற்றுதல் அப்படிங்கிறது உடல் மற்றும் மனநோயை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இப்போ மனிதன் வந்து ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னாலும், உடல் நலம் மனநலத்தோடு இருக்கணும் அப்படின்னா, ஸோ துணை கண்டிப்பாக வேணும். இது இயற்கையினுடைய நீதி. நீங்கள் தங்கத்திலேயே கட்டல் செஞ்சு நீங்கள் அதில் படுத்திருந்தாலும் தன் முறையான துணையுடன் படுக்கக்கூடிய அந்த திருப்தியை வந்து அந்த தங்க கட்டல் வந்து கொடுக்குது. ஸோ அப்போ வந்து அறிவு அப்படிங்கிறது தன் சந்ததியை வந்து உருவாக்குறது. இது அறிவு, இது நேச்சுரல் லா, இயற்கையினுடைய விதி. இப்போ இதற்கு கட்டுப்பட்டு தான் மனிதன் வந்து வாழணும். அப்போ திருமணம் இப்போ வந்து அவசியம். ஸோ இயற்கையினுடைய யதார்த்தம் அப்படிங்கிறது திருமணம் வந்து அவசியம் அப்படிங்கிறத அதை ஒரு புரிதல் முதல்ல வந்துடணும். திருமணத்தை தவிர்த்துட்டு ஒரு மனிதன் குடும்பங்கிற அமைப்பு இல்லாமல் அந்த நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, அது என்னது, அது என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிளை நோக்கி நீங்கள் நகர்ந்தீங்க அப்படின்னா அது என்ஜாய் வித்தவுட் ரெஸ்பான்சிபிள் இல்லை. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழிவை நோக்கிய ஒரு பயணமாக தான் இருக்கும். மனிதன் மட்டும் இல்லை, மனித இனமே வந்து அழிவை நோக்கி தான் போகும். இப்போ திருமணம் வந்து அவசியம்.
சரி, இப்ப இந்த திருமணத்துக்கு வரக்கூடிய பிறகு வரக்கூடிய அந்த ஒரு இணக்கத்தை எப்படி ஏற்படுத்துதல்? ஏன்னா மனுஷன் வந்து டிஜிட்டல் ஃபோன பார்த்தே பேசிட்டு இருக்கிறான். ஃபோன்ட்டயே தான் பேசுறான். ஃபோன்ட்டயே தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப திடீர்னு வந்து ஒரு ஆணோ, ஒரு பெண்ணோ ஒரு துணைக்கிட்ட எப்படி பழகுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க அப்படின்னா, நல்ல நாலேட்ஜ் அப்படிங்கிறது கணவன் மனைவிகிட்டயும், மனைவி கணவர்கிட்டயும் தனது உடல் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அறிவு இருக்கணும். இது நாலேட்ஜ் இது ஒரு அறிவு. அது எப்படி இப்ப ஒரு பிசினஸ் பண்றோம்ல. ஒரு பிசினஸ் பண்ணும்போது ஒரு வாடிக்கையாளர் வராங்க. வாடிக்கையாளர்ட்ட நீங்க எப்படிலாம் ஆக்டிங் பண்ணி நடிச்சு ஒரு பொருள சேல் பண்றீங்க. அவருக்கு மரியாதை தர மாரி நடிக்கிறீங்க. அவர விட உங்ககிட்ட ஸ்கில் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க ஒரு வேலை செய்றீங்க. மேனேஜர்ட்ட எப்படி வந்து பொறுமையா ஆக்டிங் பண்றீங்க, நடிக்கிறீங்க. அந்த தன் காரியத்த வந்து அங்க டார்கெட் தானே முக்கியம். ஒரு இடத்துல வேலை செய்ற இடத்துலயோ, பிசினஸ்லயோ வந்து டார்கெட் தான் முக்கியம். ஸோ இந்த டார்கெட்ட எப்படி நிறைவேத்துறது? ஸோ அதுக்கோசரம் என்ன வேணா பண்றீங்க. ஆனா ஃபேமிலியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கணவன் மனைவிகிட்டயோ, மனைவி நான் பொதுவா தான் சொல்றேன். நான் தனித்தனி ஆலோசனை வந்து அடுத்த வீடியோல சொல்றேன். பொதுவான ஆலோசனை. கணவன் மனைவிகிட்ட விட்டுக் குடுக்குறதோ, மனைவி கணவன்ட்ட விட்டுக் குடுக்குறதோ வந்து நீங்க அது எப்படி நான் என்னால பொய் சொல்ல முடியும்? ஆ என்னால நடிக்க முடியாது. உள்ள ஒண்ணு வச்சுட்டு என்னால வெளியில பேச முடியாது. இந்த மாரி வார்த்தைலாம் வரும். நீங்க இந்த வார்த்தையெல்லாம் யார் சொல்றீங்களோ, அவங்க ஃபேமிலியில பாருங்க எல்லாம் பிரச்சனையோட தான் இருக்கும். என்னால உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில பேச முடியாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னாவே, உங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்து பிரச்சனையா தான் இருக்கும். குடும்பமே பிரச்சனையா தான் இருக்கும். நீங்க உறவுகள் வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க எப்படி பிசினஸ்ல ஒரு எம்ப்ளாயியா வேலை செய்யும்போது டார்கெட் அச்சீவ் பண்ணதுக்கு நெறைய ஆக்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க குடும்பத்திலயும் நடிச்சு தான் ஆகணும். இல்லைங்க என்னால நடிக்க முடியாது அப்படின்னா, நீங்க எதார்த்தமா தான் நான் இருப்பேன். உண்மையா தான் இருப்பேன் அப்படின்னா, நீங்க அது வாய்ப்பு இல்ல. ஏன்னா, ஒரு அட்ராக்ஷன் ஒரு இணக்கம் எங்க ஏற்படுது அப்படின்னா, ஒரு ஆண், பெண் துணைக்குள்ள வந்து அ எதிர்ப்பாலினத்த வந்து தான் சார்ந்தவங்க. தன்னை போல அவங்களுக்கும் ஒரு ஒரு கருத்து இருக்கு. தான் என்ன விரும்புறோமோ, அதையே தான் அவங்களும் விரும்புறாங்க. தனக்கு என்ன பிடிக்குமோ, அதே தான் பார்ட்னருக்கும் பிடிக்கும். அப்படிங்கிற எண்ணத்த முதல்ல நீங்க உருவாக்கணும். ஓகேங்களா? அந்த எண்ணமே இல்ல. அவங்களுக்கு எனக்கு பிடிக்கிறத நான் விட்டு தர மாட்டேன். அவங்களுக்கு பிடிக்கிறது வந்து நான் எனக்கு அது பிடிக்காது. அ அப்படிலாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இது ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு மாடர்ன் சைக்காலஜில சொல்லுவாங்க. மிரர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க உங்க துணை என்ன செய்றாங்களோ, அதையே நீங்க செய்றது. இது நீங்க அ ஒருத்தர அவரு ஐஸ்கிரீம் பிடிக்கும்னா, நீங்களும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது. அவருக்கு என்ன பிடிக்குமோ, அதாவது அ மனைவிக்கு என்ன பிடிக்குமோ அத கணவனுக்கு என்ன பிடிக்குமோ அத மனைவியும், அது அந்த மிரர் மேட்சிங் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாரி நீங்க வந்து அத ஃபாலோ பண்றது. அப்பதான் தன்னுடைய அந்த பார்ட்னருக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓ! இவங்க தன்னை சார்ந்தவங்க, தன்ன போலயே அவங்களும் இருக்கிறாங்க. உங்ககிட்ட மனம் விட்டு பேச நெருங்குவாங்க. இந்த மிரர் மேட்சிங் ஃபார்முலா அப்படின்னா, அது வெளிப்படையாலாம் அவங்க செய்ற மாரி காப்பி அடிச்சு பண்ணக்கூடாது. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் ஒரே கருத்த நோக்கி நகர்றதுக்கு தயாரா இருக்கணும். அப்பதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கு அங்க வழிவகுக்கும். இல்ல என்னால வந்து மனசுல இருக்கிற வேற விஷயம். எனக்கு வந்து வெளியில அந்த மாரி நடிக்க முடியாது. நான் மனசுல இருக்கிறத தான் வெளியில காமிப்பேன் அப்படின்னா, அங்க இணக்கமே ஃபர்ஸ்ட்டு வராது. அப்ப இந்த விஷயத்த ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஆக்டிங் பண்ணி தான் ஆகணும். வேற வழி இல்ல. அது நல்ல விஷயத்துக்கோசரம் தான் ஆக்டிங் பண்றீங்க. நீங்க ஒரு தப்ப செஞ்சுட்டு மறைக்க சொல்லல நானு. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாரி நீங்க அந்த பார்ட்னருக்கு தகுந்த மாரி ஆணோ, பெண்ணோ மாற முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு முதல் விதி. இது வந்து மிரர் மேட்சிங் ஃபார்முலா அப்படிங்கிறது. இந்த ஃபார்முலாவ நீங்க அப்ளை பண்ணணும். அவங்களுக்கு ஒரு இடம் பிடிக்குது அப்படின்னா, அந்த இடத்துக்கு நீங்களும் போணும். அவருக்கு ஒரு நபர் பிடிக்கிற அவங்க பார்ட்னருக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா, அந்த விஷயத்த நீங்களும் விரும்ப ஆரம்பிக்கணும். இது நான் பொதுவா சொல்றேன். தனித்தனியா வந்து ஆலோசனை சொல்லும்போது சில விஷயங்கள் வந்து மாறுபடும். அத நான் அப்புறம் பின்னால நான் வந்து சொல்றேன். ஸோ மனிதன் வந்து இன்னொரு மனிதன்ட்ட விட்டு குடுத்து போகாம,
தனக்கு உள்ளே வரக்கூடிய எரிச்சல், கோபத்தை எல்லாத்தையுமே வெளிக்காமிட்டு தான் நான் இருப்பேன். என்னால் நடிக்க முடியாது. நான் கோபப்பட வேண்டிய இடத்துல கோபப்பட்டே தான் தீருவேன். எரிச்சல் அடைய வேண்டிய நேரத்தில் எரிச்சலாக தான் இருப்பேன். அப்படின்னா, நீங்க ஒரு தன்னுடைய பார்ட்னர் மட்டும் இல்ல, எந்த மனிதனோடையும் இணக்கமாக இந்த காலகட்டத்தில வாழ முடியாது. நீங்க ஒரு 10 பேர வச்சு வேலை செய்றீங்க அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி தவறு செய்யும்போது நீங்க பொறுத்திருந்து போனீங்கன்னா தான், அத மெதுவா பொறுத்திருந்து அவ் அவ் அந்த தவற மறைக்கிற மாரி நீங்க பேசி, அப்புறம் தான் அந்த எம்ப்ளாயி நீங்க தக்க வச்சுக்க முடியும். எடுத்த உடனே நீங்க வந்து எல்லாத்தையும் எம்ப்ளாயியா இருக்கட்டும், அக்கம் பக்கத்தினரா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், மனதில பட்டத உடனடியா பேசக்கூடாது. நல்ல உறவு வேணும் அப்படின்னா, அதுவும் குறிப்பா கணவன், மனைவி நம்ம மற்ற உறவுகள விட்டுறலாம். கணவன், மனைவி உறவு வேணும் அப்படின்னா, மனதில பட்டதை எடுத்த உடனே அந்த இடத்துல பேசக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கேரிங்காவே தான் நம்ப பேசிட்டு இருக்கோம். ஒரு அக்கறையா தான் இருக்கணும். ஓகே. ஸோ இது வந்து ஒரு முதல் ரூல்ஸ் மாரி வச்சுக்கங்க. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபினான்ஸ் பணம், பொருளாதாரத்த முதன்மைப்படுத்தக்கூடாது. கணவன், மனைவி உறவு வந்து நெருக்கம் அதிகமாகணும் அப்படின்னா, நீங்க நீங்க அத ஆழ் மனதிலிருந்து அந்த அன்பு வந்து வெளியில வரணும். நீங்க ஒரு பொருளாதாரத்த முதன்மைப்படுத்தி அந்த திருமணம் அங்க அமைஞ்சிருந்தாலோ, அந்த உறவு அங்க ஏற்பட்டிருந்தாலோ, அது வந்து அது பிரிஞ்சிரும். சரிங்களா? இன்னைக்கு வந்து கணவன் வந்து மனைவி கிட்ட இருக்கிற பொருளாதாரத்துக்கோ, மனைவி வந்து கணவன்ட்ட இருக்கிற பொருளாதாரத்த நோக்கி பிரஷர் குடுக்குறதோ, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது அந்த நீண்ட நாள் வந்து அந்த அன்பு வந்து நீடிக்காது. அப்ப நீங்க அவங்ககிட்ட உங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்கணும்? உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ இது ஒரு ஆன்மா வந்து இன்னொரு ஆன்மாவை விரும்புறது தான். ஸோ அந்த ஸ்பிரிச்சுவலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இணக்கம் வந்து அந்த இடத்துல இருக்கணும். பொருளாதாரத்துக்கு நீங்க பணக்காரரா இருக்கிறீங்க, அதனால நான் உங்கள விரும்புறேன் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றதுக்கே அது ஒரு அசிங்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கு அது ட்ரெண்டிங் ஆயிட்டு வருது. அதாவது இப்ப திருமணம் பண்ணிக்கிறது, நல்லா பணக்காரர பார்த்து திருமணம் பண்ணிக்கிறது. திருமணம் முடிஞ்சு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில டைவர்ஸ் வந்து குடுத்துட்டு, கணவன்ட்டருந்து எவ்வளோ சொத்த வாங்க முடியுமோ, ஜீவனாம்சமா வாங்கிட்டு டைவர்ஸ் குடுத்துட்டு போயிறது. இன்னைக்கு அது ஒரு ட்ரெண்டிங்கா இருக்கு. இது வந்து இப்ப இந்த விஷயங்கள் வந்து நெறையா பணம் இது வந்து முன்னாடி ப்ரீ பிளானடாவே நடக்குது. ப்ரீ பிளானாவே நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வந்து ஒரு கணவனும் வந்து பார்த்தீங்கன்னா, மனைவிகிட்ட இருக்கிற அந்த சொத்துக்கோசரம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. ஸோ, அப்ப அந்த இடத்துல அந்த எதார்த்தம், அன்பு, இணக்கம் அதெல்லாம் எதுவுமே இல்லையே! அந்த பாசம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லையே! அப்ப நீங்க இதுல தவறு பண்ணிட்டீங்க. நீங்க பொருளாதாரத்த தான் விரும்புறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல இணக்கத்த ஏற்படுத்தவே முடியாது. அப்ப முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதலில் வந்து ஒரு அந்த பொருளாதாரத்த முதன்மைப்படுத்தாம, அ தன்னுடைய தன்னை முழுமைப்படுத்த வந்த ஒரு துணை அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கை வரணும். அது கணவனுக்கும் வரணும், மனைவிக்கும் வரணும். 2 பேத்துக்குமே வரணும். அடுத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். அ கணவன் அ பெருசா மனைவிய பத்தி குறை சொல்லணும் அப்படின்னாலும், அதே மாரி மனைவி கணவன பத்தி குறை சொல்றதும் இந்த இந்த விஷயத்த தான் பேசுவாங்க. என்ன அப்படின்னா, அ "என்னைய வந்து கண்டுக்கிறதில்ல. நான் சொல்றத கேட்கறதில்ல. என் பேச்ச கேட்கறதில்ல. என்னைய மதிக்கிறதில்ல. என்ன எனக்கு வந்து மரியாதை தர்றதில்ல." இதுதான் மாத்தி மாத்தி குறை சொல்லிக்குவாங்க. ஆ கணவன் மனைவிகிட்டயும், மனைவி கணவன்ட்டயும் நீங்க போய் கேட்டீங்க அப்டின்னா, "என்னங்க பிரச்சனைன்னு?" கேட்டா அப்டின்னா, அவங்க சொல்லுவாங்க, "என் கணவன் என்னை கண்டுக்கிறதில்ல. என் கணவன் வந்து நான் சொல்றத கேட்கறதில்ல." கணவன குறை சொல்லிட்டே இருக்கிறது. அதே மாரி மனைவி குறை சொல்லிட்டே இருக்கிறது. ஸோ இது வந்து இப்ப இருக்கு. இப்ப அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. உங்க பேச்ச ஒருத்தர் கேட்கல அப்டின்னா, உங்களுக்கு ஒருத்தர் மரியாதை தரல, உங்கள ஒருத்தர் மதிக்கல அப்டின்னா, கரெக்ட் பண்ண வேண்டியது, சரி பண்ண வேண்டியது அவங்க இல்ல நீங்க. நாம தான் வந்து நம்மள சரி பண்ணிக்கணும். நம்ம பேச்ச ஒருத்தர் கேட்கல அப்டின்னா, ஸ்கில்ல டெவலப் பண்ண வேண்டியது யாரு? நாம தான். நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கிறீங்க. குழந்தைங்ககிட்ட பாடம் நடத்துறீங்க. பா நீங்க சொல்றத வந்து குழந்தைங்க புரிஞ்சுக்க முடியல. குழந்தைங்களுக்கு புரிய மாட்டேங்குது. குழந்தைங்க கவனிக்க மாட்டேங்குது. இப்ப ஸ்டூடண்ட்ஸுக்கு ட்ரெய்னிங் தர்றதா? டீச்சருக்கு ட்ரெய்னிங் தர்றதா? ஸோ டீச்சர் தான் தன்னை வந்து ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும். அந்த குழந்தைகளுக்கு தகுந்த மாரி எப்படி கிளாஸ் எடுக்கணும்?
எ எ எந்த மாரி உதாரணம் காட்டி சொல்லணும், அவங்க கவனிக்கிற மாரி தான் எப்படி வந்து நடந்துக்கணும், வார்த்தைகள எப்படி மாற்றி பயன்படுத்தணும், அப்படிங்கிறது டீச்சர் தான் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும். ஸோ இங்க ஃபேமிலிக்குள்ளேயும் அதே தான் வருது. ஸோ கணவன் மனைவிக்குள்ள தன்னுடைய பார்ட்னர் தன் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, நீங்க ஸ்கில்ல டெவலப் பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா, நீங்க தான். அவங்க இல்ல. பார்ட்னர் இல்ல. அப்ப உங்க ஸ்கில்ல நீங்க தான் டெவலப் பண்ணணும். தன்னுடைய பார்ட்னர இம்ப்ரெஸ் பண்ற மாரி, இன்னும் வெளிப்படையா சொல்றதா இருந்தா அவங்கள அட்ராக்ட் பண்ற மாரி, கவர் பண்ற மாரி, கைக்குள்ள போடுற மாரி, தவறு இல்லையே! கணவன் மனைவிக்குள்ள தானே நீங்க செய்றீங்க. ஸோ 3வது நபர் தான் போய் கைக்குள்ள போடுறது, கட்டுப்படுத்துறது தானே தவறு. ஸோ தன்னுடைய கணவனையோ, தன்னுடைய மனைவியோ கட்டுக்குள்ள வச்சுக்கிறது தவறு இல்லையே! அப்ப அதுக்கு தகுந்த மாரி உங்களுடைய ஸ்கில்ல நீங்க தான் டெவலப் பண்ணணும். நீங்க பேசக்கூடிய எமோஷனலா பேசுறது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அப்ப எந்த மாதிரி மனநிலையில பேசினா அவங்களுக்கு பிடிக்குதுன்னா, அதுக்கு தகுந்த மாரி மனநிலைய நீங்க தான் மாத்தணும். நீங்க கான்ஃபிடென்ட் இல்லாம இருக்கலாம். நீங்க பேசப்போது கான்ஃபிடென்ட் இல்லாம பேசுனீங்கன்னா, பார்ட்னருக்கு வந்து எந்த ஒரு மனிதர்களுக்குமே அது அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வராது. அப்ப நீங்க ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் உள்ள அ பெண்ணாகவோ, ஆணாகவோ அவங்ககிட்ட பேச முயற்சி பண்ணணும். அப்போ உங்களுடைய திறமைகள வளர்த்திக்கணும். ஓகேங்களா? அதாவது அவரு தன்னுடைய துணைய கவர்ந்திழுக்கும் ஆற்றல் கூட இல்ல அப்டின்னா, மாற வேண்டியது நீங்க தான். ஸோ உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணணும். உங்களுடைய பாடி பிஹேவியர டெவலப் பண்ணணும். உங்களுடைய பழக்கவழக்கத்த மாத்திக்க முயற்சி பண்ணணும். இது எதுவுமே பண்ணாம, அவங்க என் பேச்ச கேட்கல, என்னைய கவனிக்கிறதில்ல, மதிக்கிறதில்ல அப்டின்னா, ஸோ டீச்சர் தான் ஸ்கில்ல இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தன்னுடைய பார்ட்னர குறை சொல்றத நிப்பாட்டிருங்க. அத குறை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் வரணும் அப்டின்னா, உங்க ஸ்கில்ல டெவலப் பண்ணதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஓகேங்களா? அது வந்து அ கான்ஃபிடென்ட்ட இன்கிரீஸ் பண்றதா இருக்கட்டும், அல்லது அந்த தன் பார்ட்னர அவர் பார்ட்னர நீங்க கவனிக்கல. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவங்ககிட்ட எப்படி பேசணும், அதுவே நீங்க இன்னும் கவனிக்கல. எப்படி பேசணும்னே தெரியல. நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு தோன்றத பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாரி திறன்கள வந்து நீங்க அதிகப்படுத்திக்கிங்க. ஸோ அடுத்தது வந்து ரொம்ப இன்னும் அதை விட ரொம்ப முக்கியமானது, நீங்க பார்ட்னர்கிட்ட எந்நேரமும் குறைகள பத்தியே பேசிட்டு இருக்காதீங்க. ஸோ அவரோட குறைகள் மட்டும் இல்ல. உங்க சூழல பற்றிய குறைகள். எந்நேரம் பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சாப்பாட குறை சொல்லிட்டே இருக்கிறது. உங்க அக்கம் பக்கத்தினர் பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிறது. சொந்தக்காரங்கள பத்தி குறை சொல்லிட்டே இருக்கிறது. ஸோ எந்நேரமும் நீங்க வந்து குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு உங்கள பத்தி எப்படி ஒரு பிம்பம் இருக்குன்னா, இவங்க எந்நேரம் பார்த்தாலும் குறை சொல்றவங்க தான் அப்டின்னு. நாளைக்கு நீங்க உண்மையாலும் ஏதாவது ஒரு குறை சுட்டிக்காட்டுனீங்கன்னா கூட அத ஒரு பெருசா பொருட்டெடுத்துக்க மாட்டாங்க. உங்கள பத்தி ஒரு முடிவு பண்ணிக்குவாங்க. இவங்க வந்து எந்நேரமும் குறை சொல்றவங்க தான் அப்டின்னு சொல்லி. இந்த குறை சொல்ற பழக்கம் நெறைய பேத்துக்கிட்ட இருக்கு. அதுவும் குறிப்பா சில பெண்கள்ட்ட அது கொஞ்சம் மிகையாவே இருக்கு. எந்நேரம் பார்த்தாலும் குறைகள் சொல்லிக்கிட்டே இருக்கிறனால ஆண்களுக்கு அது பிடிக்காம போயிருது அது. அது ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு எங்கேயுமே ஒரு திருப்தி இல்லாத நிலை. அந்த பெண்கள திருப்திப்படுத்த முடியாத நிலை ஆண்கள் வந்து மாறிர்றாங்க. ஸோ அந்த சகிப்புத்தன்மை கொஞ்சமாவது வளர்த்திக்கிங்க. எப்பொழுதுமே குறை சொல்லாதீங்க. அதேமாரி ஆண்கள்ட்டயும் இருக்கு. ஆண்கள்ட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ சகிப்புத்தன்மைய வந்து கொஞ்சமாவது வளர்த்திக்கிட்டு, அந்த குறைகள் சொல்றத வந்து தவிர்த்துருங்க. மாறா, நீங்க இன்னொரு விஷயம் பண்ணணும். தன்னுடைய துணை இருக்கிறாங்கல்ல, தன்னுடைய பார்ட்னர் வந்து ஏதாவது பெரிய தவறு செஞ்சாங்கன்னா, அது உடனடியா நீங்க சுட்டிக்காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திருடுறது, அடுத்தவங்கள ஏமாத்துறது, தவறான தொழில் பண்றது, அ ஒரு அடுத்தவங்கள ஏமாத்தி பணம் சம்பாரிக்கிறது. இந்த மாரி ரொம்ப அ பொற அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாரி பெரிய பெரிய தவறுகள் செய்யும்போது நீங்க சுட்டிக்காட்டணும் அத. சுட்டிக்காட்டி, இது நம்ப வந்து செய்யக்கூடாது. அப்படின்னு சொல்லி நீங்க வந்து ஒரு எத்திக்ஸ ஃபாலோ பண்ற நபரா வந்து தன்னுடைய பார்ட்னர் முன்னால நீங்க காமிக்கணும். இங்க நெறைய மிஸ்டேக் நடக்குது. என்னன்னா, நெறைய கப்புல்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு தவறான தொழில் பண்றாங்கன்னா, அது மனைவி துணை போயிடுறாங்க. அல்லது மனைவி வந்து ஒரு மனைவி கிட்ட வந்து அ அடுத்தவங்கள பார்த்து பொறாமைப்படுற குணம் இருக்கு. அதுன்னா, அதுக்கு வந்து கணவன் வந்து சப்போர்ட் பண்ணிடுறாரு. ஸோ ஒரு தவற வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ணவே கூடாது என்னைக்குமே. தன்னுடைய அத வந்து சரியான நேரத்தில பக்குவமா அத எடுத்து சொல்லிறணும். இது வந்து தவறு அப்படின்னு. நீங்க வந்து ஒழுக்கமாவும், எத்திக்ஸ ஃபாலோ பண்ணக்கூடிய நபராவும் காமிச்சுக்கணும். அது இருக்க முயற்சி பண்ணணும்.
ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு சாலையில ஒரு தொலைந்து போன ஃபோனோ, இல்ல ஒரு பணமோ கிடைக்குது அப்படின்னா 2 பேர் சேர்ந்து எடுக்கிறீங்கன்னா, உடனடியா அத கொண்டு போய் அது உரியவர்ட்ட ஒப்படைக்க முயற்சி பண்ணணும். அதுல ஒருத்தர் இல்ல நாமளே வச்சுக்கலாம்னு சொன்னா கூட நீங்க வேண்டான்னு சொல்லணும். ஓகேங்களா? ஒரு அ ஒருத்தர் ஏழையான ஒரு மனிதர அவமரியாதைப்படுத்துறாங்க அப்படின்னா, நீங்க உடனடியா அத குறுக்கிடணும். இப்படி 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 பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஸோ தன்னுடைய பார்ட்னர் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்க அதுல பார்ட்னரா இருக்கக்கூடாது. அத உடனடியா தட்டி கேட்கணும். இது கணவனுக்கும் சொல்றேன், மனைவிக்கும் சொல்றேன். இது என்னாகும் அப்டின்னா, அந்த தவறுக்கு துணை போனீங்கன்னா, அது ஒரு பழக்கமாயிரும். அதே தவறு நாளைக்கு உங்ககிட்ட திருப்பி செய்வாங்க. ஒரு விளையாட்டுத்தனமா செய்ற தவறுகள் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நாளைக்கு உங்ககிட்டயும் அதே தவறுகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ, அதனால வந்து குறைகள் சொல்றத தவிர்த்துருங்க. ஆனா, பெரிய பெரிய தவறுகள்லாம் வந்துச்சு அப்டின்னா, அத உடனடியா அந்த தவறுகள வந்து சொல்லுங்க. திருத்த முயற்சி பண்ணுங்க. அந்த தவறுக்கு நீங்க உடந்தையா இருக்காதீங்க. அப்ப என்ன ஆகும் அப்டின்னா, உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா போகுது. சின்ன சின்ன வீடியோ போடலாம் அப்டின்னு தான் நெனைக்கிறேன். ஆனா வீடியோ லென்த்தி ஆயிருச்சு. இது வரவேற்ப பொறுத்து அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போடுறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ பொறுத்து நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடலாம். இறுதியா ஒரு தகவல் சொல்லிட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கிறேன் நானு. உங்க பார்ட்னர்ட்ட பேசுங்க. ஓகேங்களா? அவங்க வெளிப்படுத்துற எமோஷனல மதியுங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில மனிதன் வந்து எமோஷனல தேடி ஓடிட்டுருக்கான். நீங்க ரீல்ஸு, ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எமோஷனலா கத்தி பேசுறது, சிரிச்சு பேசுறது, செயற்கையா அழுகுறது, சிரிக்கிறது, கோவப்படுறது இதெல்லாம் வந்து அதிக லைக்ஸு, ஷேர் விழுகுது. ஏன்னா, அவன் உணர்ச்சிகள தேடுறான் அவன். உண்மையாலும் உணர்ச்சிகள வெளிப்படுத்தக்கூடிய சக மனுஷன அவன் பார்க்கிறதே இல்ல. இன்னைக்கு கிட்டத்தட்ட எல்லா உறவுகளும் கட் ஆயிருச்சு. தொடர்பு அந்து போச்சு. பெற்றோர் உறவு வந்து குறைஞ்சிருச்சு. அக்கம் பக்கத்தினர் இல்ல, உறவுகள் இல்ல, கூட்டு குடும்பம் சிதறிருச்சு. கடைசியா மிச்சம் மீதி ஒட்டி இருக்கக்கூடிய உறவு வந்து கணவன், மனைவி, குழந்தைகள். தாய், தந்தை, குழந்தைகள். பாரதியார் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, "தந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த குடும்பம்ங்கிற அமைப்பு கடைசியா மீதி இருக்கிறது கணவன், மனைவி, குழந்தைகள் தான். அப்ப ஒருவருக்கு ஒருவர் பேசுறத கேளுங்க. அவங்க கா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒருத்தர் பேசுறத கேட்கறதுக்கு இன்னொருத்தர் ரெடியா இருங்க. அந்த பேசும்போது அவாய்ட் பண்ணிட்டு போகாதீங்க. அது வந்து மிகப்பெரிய விரிசல ஏற்படுத்தும். ஸோ இத தாண்டி இன்னும் நெறைய தனிப்பட்ட முறையில ஆண்களுக்கும், தனிப்பட்ட முறையில பெண்களுக்கும் இந்த வீடியோடைய வரவேற்பு, கமெண்ட்ஸ பொறுத்து நான் அடுத்தடுத்த ஆலோசனைகள் வந்து நான் எனக்கு தெரிஞ்ச அனுபவத்தின் அடிப்படையில ஆலோசனை நான் வழங்குறேன். மீண்டும் வேறொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.